சாரியும் நடை சாத்திவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டார். குழந்தை கருப்பனின் சிலைக்கு பின்னால் தூங்கிக் கொண்டிருக்கிறான். சிறிது நேரம் கழித்து அந்த இருட்டை பார்த்து குழந்தை கதறி அழுகின்றான். தான் வரமாய் கொடுத்த பிள்ளை அழுவதை பார்த்து கருப்புசாமியே அந்த குழந்தையின் முன் வந்து அந்த குழந்தையை தூக்கி சமாதானம் செய்கின்றார். ஆனால் குழந்தையின் அழுகையை அவரால் நிறுத்த முடியவில்லை. அதனால் கருப்பன் தன் தங்கையில் ஒருத்தியான பத்ரகாளியை அழைக்கின்றார். பத்ரகாளியிடம் குழந்தையை கொடுத்து சமாதானம் செய்ய கொடுக்கின்றார். பத்ரகாளி குழந்தையை கையில் ஏந்தி குழந்தைக்கு பசியாற்றி குழந்தையை உறங்க வைக்கின்றார். இங்கு பூசாரி வீட்டிற்கு சென்றதும் அவர் மனைவி நம் குழந்தை எங்கே என்று கேட்டு அதிர்ச்சியாகின்றார்கள். காலையில் குழந்தையை கோவிலுக்கு அழைத்துச் சென்றதை பூசாரி மறந்தே விட்டார். உடனே பூசாரியும் அவர் மனைவியும் அந்த இரவு நேரத்தில் கருப்பன் கோவிலுக்கு ஓடி வருகின்றார்கள். பூசாரி பதறிக்கொண்டே அந்த கருவறையின் ஜன்னல் வழியே எட்டி பார்க்கின்றார். அப்பொழுது ஒரு கரிய உருவம் அவர்கள் குழந்தையை கையில் வைத்திருப்பதை பார்த்து பூசாரி மிரண்டே போகின்றார். பயத்தில் கருவறையின் கதவை திறக்க முயற்சி செய்கின்றார்.